வீட் ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன அந்த லாஸ்ட் டே சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க்காக இருந்தது, நாளைக்கான நிஃப்டி எக்ஸ்பெரியும் நாளைக்கு தான், சென்செக்ஸோட எக்ஸ்பெரியும் நாளைக்கு தான். ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து மார்க்கெட்டு ஹாலிடே. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு தான் வந்து வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி, பேங்க் எக்ஸ் எல்லாமே வந்து நாளைக்கு தான் வந்து எக்ஸ்பெரி. இந்த வீக் எண்டுமே நாளைக்கு தான், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் வந்து தொடர்ந்து விடுமுறையாக இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பெரியும் நிஃப்டியும் சேர்ந்து வருது. சரி, ஓகே. எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா இந்த நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கட்டும், பிவோட்ஸ் லெவலாக இருக்கட்டும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இந்த டிமெட் அக்கௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் பொறுத்து நம்மளுக்கு வந்து ப்ரோக்கரேஜை வந்து கிளைம் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமிலியரான ஆப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹை ப்ரோக்கரேஜாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அலைஸ் ப்ளோ சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ட்ரேடுக்கு 20 ரூபா, ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் இதுதான், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லை, இவங்க வந்து தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் தான் இது ஆனது உருவானது. ஏன்னா தமிழர் தான் ஒரு தமிழர் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ப்ராடக்ட், இந்த பிராண்டே வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதனோட ஹெட் ஆஃபீஸே பார்த்தீங்கன்னா மதுரை தான். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ மற்ற ஆப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இவங்களும் இருக்குது. நிறையா பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஃப்ரீ ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜாக இருக்கட்டும், எல்லாமே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க தமிழ்நாட்டிலேருந்து ஓப்பன் பண்ணதுனால நம்ம ஃப்ரீ வெபினார் வீடியோவுமே வந்து இவங்களுக்காக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தந்துகிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கிளைண்ட் ஐடி வருது அப்படின்னா அது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் வீடியோ நம்ம வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி இருக்கோம். ஓகே, மார்க்கெட்டுக்கு வந்து லெவல்ஸை பார்த்துருவோம். இப்போ நிஃப்டி வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஃபால்னே சொல்லலாம். 23,816 வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்த லெவல்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 23,236 தான் இருக்குது. ஏன்னா இந்த லெவல்ன்றது கோல்டன் டேஸ் லெவல். இது பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தர் ஃபாலு அப்படின்றத நேற்று வீடியோ நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஃபஸ்ட்டு 1 hour போய் ரெசிஸ்டன்ட் மோதினதுக்கப்புறம் நான் கிளியராக தெரிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு 1 hour பிரேக் அவுட் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து புட் சைடு தான் போக போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த 23,816 பிரேக் அவுட் பண்ணோன்னா 23,500ன்றது அடுத்து வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகர். ஸோ அந்த இடத்துக்கிட்ட வந்து மார்க்கெட் வந்து இப்போ திரும்பி இருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இதில் மென்ஷன் பண்ணுறேன், நாளைக்கு இந்த டேவோட லோன்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த 23,500 பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஃபர்தர் 250 பாயிண்ட்ஸ், அதாவது 23,240 ரேஞ்சுக்கு வர்றதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ 23,500லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா எகைன் வந்து எது போகுமா அப்படின்னு பார்த்தா இந்த 23,800 போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து எந்த சைடு இந்த 1 hour பார்த்தீங்க அப்படின்னா கீழே போகிறதுக்கான 1 hour மாதிரி தான் தெரியுது. அப்போ நாளைக்கு வந்து இந்த 23,500 எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ வந்து ஃபர்தர் வீக் பாயிண்ட்டாக வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபர்தர் அப்டேட்டை நம்ம டெலகிராம் குரூப் கொடுப்போம், ஓகேங்களா. ஸோ அப்போ 23,500 பிரேக் அவுட் பண்ணதுனா 23,236 சப்போர்ட் ரேஞ்சு, 23,500 சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புதுன்னா 23,816, 24,000 இதுதான் வந்து நமக்கு அடுத்தடுத்து ரெசிஸ்டண்டாக இருக்குது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்துரும். ஸோ பேங்க் நிஃப்டியுமே சொல்லியிருந்தேன் இன்றைக்கி சூப்பராகவே வந்து இன்றைக்கி வந்து ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. இது 51,800 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து அடுத்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேவோட லோ ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங்கு லோவாக கொடுத்துருந்தோம். அது 50,180, 50,200 பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சுன்னா 50,000 அப்படின்றது சொல்லியிருந்தோம். 49,900 வரலையும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட் வந்து டார்கெட்டை கொடுத்துருக்காங்க புட் சைடில், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து இந்த 50,000க்கு மேலே க்ளோஸ் வச்சதுனால டேவோட லோ, அதாவது 49,900 அப்படின்ற ரேஞ்சு வந்து நாளைக்கு வந்து எப்படி நிஃப்டியில் டேவோட லோன்றது சப்போர்ட்டோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 50,000ன்றது நாளைக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா டேவோட லோன்றது சப்போர்ட்டு, டேவோட லோவை சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தர் 1000 பாயிண்ட்ஸுங்க. 49,900 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னாலே 49,000 தான் நம்மளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட். வேறு எதுவுமே சப்போர்ட் கிடையாது, ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எதுவுமே இல்லை. 49,000 தான் அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டு ரேஞ்சு.
ஸோ அதே மாதிரி இன்றைக்கி சப்போர்ட் எடுத்திருக்கு 50,000 சப்போர்ட் திரும்பி இருக்கு. ஒன்ஸ் திரும்புது அப்படின்னா எது வரலையும் போகும்னா அந்த 50,600 அந்த ரேஞ்சு வரலையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 50,600க்கும் மேலே போயிடுச்சு அப்படின்னா 51,100, அதாவது 51,000 51,100 இதுதான் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இதை வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஃபர்தர் ஆப்ஷன் செயின் ஆகட்டும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவாக இருக்கட்டும், எல்லாமே மார்க்கெட் ஹவர்ஸில் நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். ஸோ டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 23,123 சப்போர்ட் ரேஞ்சில் இன்றைக்கி வந்து புட் சைடில் வந்து நம்மளுக்கு டார்கெட் கொடுத்து சப்போர்ட் எடுத்து நிற்கிது. ஸோ நாளைக்கு இந்த சப்போர்ட்டை வந்து 23,000 வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக 22,500 ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டி. அதாவது பேங்க் நிஃப்டி கூட தான் இவங்களும் சேர்ந்து விழுந்தா. அப்போ வந்து பேங்க் நிஃப்டி எப்படி 50,000 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் விழுமோ, அதே மாதிரி இந்த 23,000 நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணிடுச்சு ஃபின் நிஃப்டி அப்படின்னா 22,500 நம்மளுக்கு அடுத்து இருக்கிற சப்போர்ட். இதுதான் வந்து 500 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஃபாலோ ஆகிறதுன வாய்ப்புகள் இருக்குது. இப்பயுமே இந்த வீடியோ ரெடி பண்ணிட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நாஸ்டாக்கு யூஎஸ் எல்லாமே வந்து ஒரு ஃப்ளாட் நோட்டில் தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் வருது என்னன்னு பார்ப்போம். ஸோ அதேமாதிரி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்புதா பண்ணுற பட்சத்துக்கு எது வரலையும் போகும்னா 23,400 23,567 இதுதான் அந்த அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்ப்போம். நாளைக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பினுச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து 23,500 அப்படின்ற ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் டேவோட லோ 23,000 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துரும். ஸோ மிட் கேப் நிஃப்டி நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருந்த மாதிரி 3லேருந்து 4 நாள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா தொடர்ந்து ஒரே ஒரு நாள் ஏறினுச்சு. அதுக்கப்புறம் 3 நாள் என்ன பண்ணிச்சு இன்னையோட சேர்த்து 4வது நாள் என்ன பண்ணியிருக்குன்னா நல்ல ஒரு ஃபால். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா இந்த 12,120 அதை பிரேக் அவுட் பண்ணி 12,000 வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. நாளைக்கு எல்லாமே வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகரில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. நல்லாவே புரிஞ்சுங்க. பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா 50,000 சப்போர்ட் எடுத்திருக்கு. ஃபின் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 23,000 சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ மிட் கேப் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா 12,000 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாமே வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகரில் சப்போர்ட் எடுத்துறாங்க. அது எல்லாருமே மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த 12,000 வந்து நாளைக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இதுலேருந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் 12,750 அப்படின்றது நம்மளுக்கு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது. அதுலேருந்து கீழே வருதுன்னா 11,600 தான் அடுத்த சப்போர்ட் இருக்குது. ஒன்ஸ் இந்த 12,000 சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் வந்து டேவோட லோ கட் பண்ணாமல் சப்போர்ட் எடுத்து திரும்புது அப்படின்னா 12,121 மேலே போகுது அப்படின்னா அடுத்தது வந்து 12,386 அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சும் 12,600 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும் இருக்குது. இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ ஃபைனலாக வந்து சென்செக்ஸுமே பார்த்துருவோம். நான் வந்து உங்களுக்கு நேற்று அது லாஸ்ட்டு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லியிருந்தேன். அதாவது வந்து இந்த இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் இருக்குது அப்படின்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ட்ரா பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ இது ஆக்டிவேட்டாக ஆகலை. ஆனால் இது வந்து பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சு. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் வந்து ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணிச்சே தவிர ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஆக்டிவேட்டே ஆகலை. ஸோ அதுலேருந்து நல்லா ஃபாலு அவங்க வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட சென்செக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு ஃபால் ஆகிருக்கு. இப்போ நம்மளோட ரீசன்ட் லோ அதாவது 78,296 அந்த 300 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஃபர்தர் வந்து கீழே வருது அப்படின்னா 77,000 தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் இருந்துச்சு. 77,100 சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே வருதுன்னா 76,476 தான் அடுத்ததாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 75,600 அப்படின்றது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு. ஸோ ஃபர்தராக இருக்கக்கூடிய இன்ட்ராடே லெவல்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட் அவர்ஸில் நம்ம கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 78,300 வந்து நாளைக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா 79,236 கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மறுபடியும் நம்மளுக்கு வந்து ஒரு அப்சைட் ராலி கொடுக்கறதுனா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்கிறதுனால ஸோ எல்லாருமே புட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு வந்து ஒரு கரெக்ஷனோ வேறு ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலே ஒரு 1000 பாயிண்ட்ஸ் போகும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொடுத்துருந்தாங்க ஹை ரேட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பணவீக்கம் அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட்டோட கேபிட்டலைசேஷன் வந்து என்ன இருக்குன்னா இதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த டாலரோட மதிப்பும் கம்மியாக இருக்குது. எல்லாமே ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் மார்க்கெட் இருக்கிறதுனால எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கட்டும் கரெக்ஷனாக இருக்கட்டும் அப்படின்னு எதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் முக்கியமான ரீசனே இது தான். இந்த யூஎஸோட எலெக்ஷன் வந்துருந்தது. ட்ரம்ப் ஜெயிச்சாங்க. கோல்டு ரேட்டு கம்மியானுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து வீக் சென்டிமெண்ட்டில் வந்தது. இப்போ எல்லாருமே
எல்லாமே வந்து எஃப்ஐஎஸ் வந்து எல்லாருமே செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் ஒரு ஹை லெவல்லேருந்து தான் கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து பெருசாக வந்து கிராஸ் ஆகும் அப்படின்றதுனால எல்லாமே வந்து ஒரு கரெக்ஷனுக்காக தான் கீழே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே கரெக்டாக தான் நடந்துகிட்டு இருக்கு. பட் நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இந்த டேவோட லோவை கட் பண்ணி 77,100 சப்போர்ட் எடுக்குதான்னு பார்ப்போம். இல்லை அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்து 75,000 ரேஞ்சுக்கிட்ட ஒரு 1000-1500 பாயிண்ட் ஃபால் ஆகுதா அப்படின்றத நிஃப்டி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பெரி வந்து நாளைக்கு சென்செக்ஸ் அண்டு நிஃப்டி ரெண்டுத்துக்கும் இருக்குது. சரி பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க. டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. தேங்க்யூ நம்பா.